அன்பார்ந்த மா விவசாயிகள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேதுராமன். நான் வந்து பார்த்திங்கன்னா பேயர் கம்பெனியில் வந்து சேல்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா இங்கே வண்டித்தாவளம் பக்கம் ஒரு மாந்தோட்டத்தில் இருக்கும். இப்போ மாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு த்ரிப்ஸ் அட்டாக்கு இது எல்லாமே ரெகுலராக இருக்க ஒன்று. இந்த பிரச்சனை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்டி பூவு. இது வந்து இப்போ தான் இந்த பூ வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில தோட்டங்களில் வந்து இந்த மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிருக்கும். இந்த தண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஆகி உங்களுக்கு வந்து பூ வந்து அது எங்கே பிளாக் கலர் அட்டாக் வந்திருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக காஞ்சி போயிடும். இது நார்மலாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு கடையில் வந்து கேட்குறீங்க அப்படின்னா பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்கி சைடு இதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாவில் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் மிட்ஜுன்னு சொல்லுவோம். யாருமே அதிகமாக ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக நம்ம முதலமட சரௌண்டிங்கில் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா அது ஒரு குலவி மாதிரி இருக்கும். அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் மிட்ஜுன்றது எப்படின்னா ஒரு சின்ன குலவி மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வர்ற இளம் பூவில் வந்து அதோட அட்டாக் வந்து எப்படின்னா ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ்லேயும் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல உட்காந்து அது வந்து ஓட்டை போட்டு அதோட முட்டையை வந்து உள்ளே வச்சிரும். அந்த இது வந்து பார்க்கும்போது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வரையும் எதுவுமே தெரியாது. அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பிளாக் ஆகி இது என்னன்னா இந்த இடத்துல இதை அட்டாக் பண்ணும்போது அடுத்து வந்து எதுவுமே இதுலேருந்து இதோட கனெக்டிவிட்டியே இருக்காது. அதனால் நம்ம கொடுக்குற மருந்தோ எதுவுமே வந்து இதுக்கு அப்புறம் மூவ்மெண்ட் ஆகாது. இதே பூவில் பார்த்திங்கன்னா இந்த பூ பாருங்கள் ஹெல்த்தியாக பிஞ்சு செட் ஆகிட்டு வருது. இந்த இடத்துல அட்டாக் இருக்குது, அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே காஞ்சிருது. இது நீங்கள் நான் சொல்கிறத வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்றப்போ எல்லாருமே எடுத்து பார்க்குறப்போ தெரியாது. நம்ம வந்து இதே தோட்டத்தில் எடுத்து ஒரு பூ தான். இந்த இதோட மிட்ஜோட அந்த ஃபஸ்ட்டு லார்வா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக ரெட் கலரில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஃபங்கஸ் அட்டாக் கிடையாது. இங்கே இருக்குது பாருங்கள் என் கைக்கிட்ட. இதுதான் வந்து அந்த மிட்ஜு, இன்ஃப்ளோரசன்ஸ் மிட்ஜுன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து மஞ்சரின்னு சொல்லுவோம். இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே இப்போ மா விவசாயத்தில் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பூ வந்து கதிர் மாதிரி வெளியே தள்ளிட்டு இருக்கப்போ சாலமன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து. ஒரு 750 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.75 ml அப்படின்ற டோஸில் நம்ம நல்லா புகை மாதிரி மரத்தில் மட்டும் அடிக்காமல் ஃபஸ்ட்டு எந்த மருந்து அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மரத்தோட உள் சைடு நல்லா கவர் பண்ணிவிட்டு தோட்டம் ஃபுல்லாக இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக புகை மாதிரி வந்து அடிக்கும்போது தான் இந்த குலவை வந்து அங்கங்கே பறந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் மிட்ஜி பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் நீங்கள் மருந்து அடிக்க அந்த பக்கம் ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மரத்துக்கு தாவும். அதே மாதிரி உங்கள் தோட்டத்தை சுற்றி இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி வந்து மருந்து அடித்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இது பண்ண முடியும். சாலமன் வந்து ஒரு ரவுண்டு நீங்கள் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா நிறையா பயன் இருக்குது. இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் மிட்ஜு மட்டும் இல்லாமல் நம்ம ஹாப்பர்ஸ், இந்த தேனடி, அதே மாதிரி த்ரிப்ஸுக்குமே வந்து சாலமன் ஒரு நல்ல மருந்து தான். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரையும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். இதே மாதிரி வந்து மாவில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி உர நிர்வாகம், இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.